வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம அகாடமிக் சம்மந்தமாக கிடையாது, எந்த போர்ஷன்ஸும் கிடையாது, எந்த சப்ஜெக்டும் கிடையாது. நம்ம சேனலில் போர்ஷன் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, ரீடிங் ப்ராக்டிஸும் கொடுப்பேன். தமிழ் ரீடிங் ப்ராக்டிஸ், இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸும் கொடுப்பேன். உங்களுக்கு எப்போயாவது படித்து போர் அடிச்சுதுன்னு வைங்களேன், இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃபேரி டெய்ல் புக்லேருந்து தான் ஸ்டோரி எடுத்தேன் நான் இன்னைக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளும் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணுவேன். இங்கிலீஷ் ஸ்டோரி நான் ரீட் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். இது ரீடிங் ப்ராக்டிஸுக்கும் உங்களுக்கு உதவும், சில ஹார்ட் வேர்ட்ஸோட மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். சரிங்களா? எவ்ரி வீக் சாட்டர்டேவும் ஃப்ரைடேவும் 2 ஸ்டோரி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். அந்த 2 ஸ்டோரியும் நான் உங்களுக்காக முழுசாக வாசிப்பேன், அதோட மீனிங்கையும் எடுத்து சொல்வேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் நீங்களும் நானும் கனெக்டடாக இருக்க முடியும். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? இந்த ஸ்டோரி என்ஜாய் பண்ணலாம். இது ரீட் ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது, ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது, சில ஹார்ட் வேர்ட்ஸும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் படித்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில், உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற நேரத்தில் இந்த வீடியோஸ், இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரியலாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் ஸ்டூடெண்ட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்போவுமே சாட்டர்டே ஸ்கூலில் இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். இதையே உங்களுக்கும் இது பண்ணுறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் பார்க்க போகிற கதை கைண்ட் லிட்டில் கேர்ள். கைண்ட் லிட்டில் கேர்ள் படிக்கலாமா? Once there was a little girl in a village who was very generous and kind-hearted. She was an orphan, but the whole world seemed to belong to her. She loved everyone and was loved by everyone. ஒரு ஊரில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அவள் ஜெனரஸ் மீனிங்னா கொடை வல்லன்னு சொல்லுவோம்ல. எந்த பொருளை நம்ம தானமாக கொடுத்தாலும் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்க எந்த பொருளையும் யார் தானமாக கேட்டாலும் அது கொடுக்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணவும் மாட்டாங்க, ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை தான் ஜெனரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட்னா இரக்கமுள்ள புள்ள. ஓகேவா? அவள் ஒரு அனாதை, அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. அவங்க டேடி மம்மி இல்லை. இந்த உலகத்துக்கே அவளை பிடிக்கும், அவளுக்கும் இந்த உலகம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குட்டி குழந்தை, ஒரு குட்டி பொண்ணு. அவள் ரொம்ப தானம் தர்மம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பொண்ணு. அது மட்டும் இல்லை, ரொம்ப இறக்க குணம் நிறைஞ்ச பொண்ணு. அவளுக்கு டேடி மம்மி கிடையாது, அவள் ஒரு ஆர்ஃபன். பட் அப்படி இருந்தால் கூட இந்த உலகமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்துக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கேர்ள் தான் நம்ம கதையோட குட்டி பாப்பா. ஓகே, இவ தான். பட் த சேட் பார்ட் ஆஃப் ஹர் லைஃப் வாஸ் that she had no house to live in. But the sad part of her life was that she had no house to live in. One day she felt so discontent that she left her village without telling anyone. She set out into a forest with only a piece of bread in her hand. அவளுக்கு, அந்த குட்டி பொண்ணுக்கு வாழ்கிறதுக்கு வீடு கிடையாது. அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு டிஸ்கண்டென்ட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிருப்தின்னு சொல்லுவாங்க. ஒரு விரக்தி, அதிருப்தியா. டேடி மம்மியும் கிடையாது. அதனால அவள் என்ன பண்ணுறா, அவங்க ஊரில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அவங்க ஊர்லேருந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறா. அவள் கையில் இருக்கிறது ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் மட்டும்தான். The little girl had walked only a little distance when she saw an old man sitting by the side of the road. The old man was physically infirm and looked like a living structure of bone only. He was not capable of earning his bread and butter. He was begging.
அந்த அந்த குட்டி பொண்ணு வந்து நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ரோட் சைடில் ஒரு வயசான மனுஷனை பார்க்குறாரு. இன்ஃபார்ம்னா ரொம்ப ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறவங்க, மென்டலாக வீக்காக இருக்கிறவங்களாம் இன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, ரொம்ப வயசாக இருக்காரு. அவரால் கண்டிப்பாக உழைச்சி அவரோட சாப்பாடை அவர் சாப்பிட முடியாது. அதனால அவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறா. சரியா? ஒரு குட்டி பொண்ணு, ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இந்த பேஜில் சுருக்கம் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசு, இறக்கும் குணமுடைய மனசு. ஆனால் அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, வாழ்கிறதுக்கு வீடும் கிடையாது. ஒரு நாள் அவளுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியாக இருந்தது. அதனால அவள் என்ன பண்ணுறா, யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அவள் வாழ்கிற ஊரை விட்டுட்டு ஒரு காட்டுக்கு நடந்து வந்துடுறா. அந்த காட்டில் அவள் கையில் இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ரோட் சைடில் அந்த காட்டோட பாதை சைடில் ஒரு வயசான மனுஷனை பார்க்குறா. அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. அவரால் கண்டிப்பாக அவரோட சாப்பாட்டை சம்பாரித்து சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த அளவு வீக்காக இருக்கிறாரு. அவரை பார்த்தா எலும்பும் தோலுமா இருக்குது, வெறும் எலும்பும் தோலுமா இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்காரு. அதை இதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? Oh dear, little sweet girl, I am an old man. There is no one to take care of me. I am not capable of earning my bread and butter. I have not had anything to eat for the last 3 days. I am starving. Please have mercy on me and give me something to eat, said the old man. Though the little girl herself was very hungry and had kept the piece of bread so that she could assuage her hunger when she felt terribly hungry. She gave it to the old man. Sir, I wish I could give you more, but this is all I had. Kindly accept whatever little I have, said the little girl, and walked on without even waiting to be thanked. Hardly had she walked a little distance when she happened to see a small boy shivering with cold. Kind-hearted and generous as she was, she went to the small boy and said, "You seems to be shivering with cold. Tell me if there is anything that I could do for you." இப்போ இந்த பேஜோட ஸ்டோரி சொல்கிறேன். என்னன்னா, இந்த வயசான ஓல்ட் மேன் அவள் பார்க்கும்போது இந்த ஓல்ட் மேன் அவளை பார்த்து, "ஓ டியர், எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் சாப்பிடல, நான் ஸ்டார்விங்னா, நான் ரொம்ப பசியில் இருக்கேன், வயிறு ஒட்டி போகிற அளவுக்கு பசியில் இருக்கேன், உன்னால் முடிஞ்சது எதனா கொடுக்க முடியுமா? ஏன்னா என்னால் இனிமேல் வந்து உழைச்சி ஏர்ன் பண்ணி முடியாது அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிள்ளைக்கு, இந்த குட்டி பாப்பாக்கு, நம்ம குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பசி. அதனால தான் அந்த பீஸ் ஆஃப் பிரெட் அவள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தா. அப்படி இருந்தால் கூட ஆஸ்வேஜ்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா வேர்டு ஆஸ்வேஜ். ஹார்ட் வேர்ட்ஸ்க்கும் மீனிங் சொல்லிகிட்டே வரேன், உங்களுக்கு புரியாத வேர்ட்னா. ஆஸ்வேஜ்னா அவள் பசியை அடக்கிக்கிறா. அந்த பிள்ளை தன்னோட பசி, குட்டி பொண்ணு தன்னோட பசியை அடக்கிட்டு அந்த பிரெட்டை வந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறா. அதுவும் என்ன சொல்லி கொடுக்குறா, எனக்கு உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடிஞ்சதை வச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களுக்கு நிறைய சாப்பாடு போடணுன்னு தான் ஆசை, ஆனால் இதுதான் என்னால் முடியுதுன்னு அந்த பிரெட்டை கொடுக்குறா. அந்த பிரெட்டை கொடுத்துட்டு தாத்தா நன்றி சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதை கூட கவனிக்காமல் அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த குட்டி பொண்ணு நடந்து போறா. அந்த குட்டி பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல ஒரு பையனை பாக்குறா. அந்த பையன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் வந்து காட்டுல உட்காந்துட்டு இருக்கான், குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட போய், "தம்பி, உன்னை பார்த்தா குளிர்ல நடுங்குற மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த பையனும் ஆமா சொல்றான். இனிமே வர கதையை படிப்போம். ஓகேவா? "Yes sister, it is extremely cold out there. I have no place where I could take shelter. I shall be only too grateful to you if you could kindly give me something to cover my head with," said the small boy. The little girl smiled and gave her hat to the small boy. This provided him a great relief. "I wish everyone had a sister like you. You are so kind and generous,"
said the boy, expressing his gratitude. May God bless you. The little girl did not say anything. She simply gave a sweet and hypnotic smile and walked on. As if the little girl was being put to test by divine, she met yet another shivering child in the wood. This time it was a small girl who had only a vest on her body. Seeing her in so pitiable a condition, the little girl gave her skirt, fondled her with affection, and say, "Don't worry, my little sister, God will take care of you." இந்த லாஸ்ட் பேரா ஸ்க்ரீனில் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வாசிக்கும் போது நான் இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். As if the little girl was being put to test by divine, she met yet another shivering child in the wood. This time it was a small girl who had only a vest on her body. Seeing her in so pitiable a condition, the little girl gave her skirt, fondled her with affection, and said, "Don't worry, my little sister, God will take care of you." இந்த பேஜோட ஸ்டோரி என்னன்னா, அந்த தாத்தாக்கு பிரெட்டை வந்து ப்ரெசன்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையனை பார்த்தா. அந்த குட்டி பையன் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் அந்த குட்டி பொண்ணு கேட்குறா, "உனக்கு ஏதாவது உதவி தேவையா? எனக்கு தெரிஞ்சு நீ குளிரில் நடுங்கிற மாதிரி இருக்குன்னு கேட்குறா. அந்த குட்டி பையன் சொல்கிறான், "ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப குளிருது. உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். நீங்கள் எனக்கு ஏதாவது தலையை கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். இந்த குட்டி பையன் சொல்கிறான். உடனே அந்த குட்டி பொண்ணு அவள் தலையில் இருக்க ஹர்ட் இருக்குல்ல, இந்த ஹர்ட்டை வந்து கலட்டி கொடுத்துட்றான். அது கொடுத்த உடனே அந்த குட்டி பையன் அந்த தலையில் அந்த ஹர்ட்டை போட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக ஆகுது. அந்த உடல் வந்து வார்ம் ஆகுது. அவன் சொல்கிறான், "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அவள் வாழ்க்கை இன்னொரு ட்விஸ்ட் வைக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாப்பா வந்து வெறும் இன்சர் மட்டும் போட்டுட்டு, இன்னர் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு நிற்கிறா. அவளை பார்க்கவே இந்த வாட்டி அவள் ஒரு குட்டி பொண்ணு, சரியா, வெறும் இன்னர் மட்டும் போட்டுக்கிட்டு ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கும் போது நம்ம குட்டி பொண்ணுக்கு அந்த இன்னொரு குட்டி பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவள் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கா. உடனே இந்த குட்டி பொண்ணு அவளோட ஸ்கர்ட்டை கலட்டி அவளுக்கு கொடுத்துட்றா. யார்? நம்ம கதையோட இந்த குட்டி பொண்ணு அவளோட ஸ்கர்ட்டை கலட்டி அந்த குட்டி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவளை அன்போட கட்டி பிடிச்சி, "கடவுள் உன்னை நல்லா பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாதன்னு" ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகுறா. இவ ஃபஸ்ட்டு ஒரு பெக்கர் தாத்தாவை பார்த்தா, அவருக்கு பிரெட்டை கொடுத்துட்டா. ரெண்டாவது இந்த குட்டி பையனை பார்த்தா, அவனுக்கு ஹேட்டை கொடுத்துட்டா. மூணாவது இன்னொரு குட்டி பொண்ணை பார்த்தா, அவளுக்கு ஸ்கர்ட்டை கொடுத்துட்டா. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். Now the little girl had only a vest left on her body. She herself started shivering with cold, but she was happy that she had been able to help so many in a day. She continued walking without any destination in her imagination. It was getting dark now. The moon was also in a mood of playing hide and seek behind clouds. It was becoming difficult to see things around, but there did not seem to be anything that could check her from moving ahead toward an unknown destination. Suddenly she heard someone sobbing. Who could it be? She muttered to herself. She stopped and looked around. "Oh, there you are, little child." The little girl had located a small child standing absolutely naked behind a big tree. "What makes you weep, little brother?" "Oh, I see. You have no clothes on. Oh God, have mercy on this child. How can you allow so small a child to have no clothes on to ward off the cold of to have no clothes on to ward off the cold of such wintry night," said the little girl in a choked voice. இந்த பிள்ளை என்ன பண்றா? ஃபர்ஸ்ட் இந்த பெக்கரை மீட் பண்ணால அந்த குட்டி பொண்ணு பெக்கரை மீட் பண்ணி அவருக்கு வந்து பீஸ் ஆஃப் பிரெட்டை கொடுத்துட்டா.
அடுத்து ஒரு பையனை மீட் பண்ணி ஹேட் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவளோட ஸ்கர்ட் கொடுத்துட்டா. இதெல்லாம் கொடுத்துட்டு அவன் நடந்து வந்துட்டே இருக்கா. வானத்துல இருக்க நிலா வந்து கிளவுட்ல மறைஞ்சு வெளியே தெரியுது. அதனால கொஞ்சம் இருட்டா இருக்கு, கொஞ்சம் தூரம் வெளிச்சமா இருக்கு. அவ எங்க போறான்னு அவளுக்கே தெரியாது. அவ எங்க போகணும்னு அவ மைண்ட்லயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. அவ பாட்டு அவ கால் போன போக்குல நடந்து வரும்போது யாரோ அழுகிற சத்தம் அவளுக்கு கேக்குது. அவ என்னடா இது, இந்த இருட்டுல இந்த காட்டுல யார் அழுகிறா அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே திரும்பி திரும்பி பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸே இல்லாம மறைஞ்சு நின்று அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தைய போய் பிடிச்சி இந்த குட்டி பொண்ணு கேட்குறா, அட குட்டி பொண்ணே, என்னடா தங்கம், என்ன பண்றீங்க இங்க? உங்க இவ்வளோ குளிர்ல உங்களை யாரு ட்ரெஸ் இல்லாம விட்டா? கடவுளே இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணுக்காக கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை போய் கட்டி அணைச்சிக்க போறா. அடுத்த பேஜ் பார்க்கலாம். Sister, it's terribly cold, said the child, weeping and sobbing. Have pity on me. Kindly help me. Yes, dear child, I have given you my vest, which is the only thing I have on me left. But I know you need it more than I do. Saying this, the little girl gave away her vest also. And now she had not even a thread on her body. But she did not stop. She kept on moving and walking thus. She reached into a clearing of the forest, from where she could see the open sky, the moon playing hide and seek with clouds, and the star twinkling. By now it had become unbearably cold. She had begun shivering uncontrollably. She left peace eyes to heaven, sighed deeply and said with tears rolling down her cheeks. அதாவது இந்த பேஜோட இது என்னன்னா, இந்த குட்டி பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். நான் சொல்லும் போது இந்த குட்டி பொண்ணு ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள நடந்து வந்திருக்கும் போது இந்த பெரியவரை பார்த்து பீஸ் ஆஃப் பிரெட் கொடுத்துட்டா. அடுத்து ஒரு குட்டி பையனை பார்த்து அவனுக்கு ஹேட் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. அடுத்து ஒரு குட்டி பொண்ணு வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து, அவளும் ட்ரெஸ் இல்லாம இருந்ததை பார்த்து அவளுக்கு அவளோட ஸ்கர்ட்டை கொடுத்துட்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது இன்னொரு குட்டி பாப்பா துணியே இல்லாம நின்று இருக்கும் போது அவளோட வாஸ்ட்டை கலட்டி கொடுத்துட்டா. இப்ப அவளும் வந்து உடம்புல ஒரு நூல் கூட இல்லாம, உடம்புல துணியே இல்லாம இருக்கா. அவ என்ன பண்றா, நடந்து நடந்து காட்டோட மரம் செடி கொடிகள்லாம் இல்லாத பகுதி இருக்கும்ல, மரம் செடி கொடிகள் அடர்த்தி இல்லாத ஒரு பகுதி இருக்கும்ல, காட்டுல கொஞ்சம் இடம் காலியா இருக்கும்ல, அங்க வந்து சேர்ந்துட்டா. அங்க அவ பார்த்தா கிளியர் ஸ்கை கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நிலா மேகத்துல மறைஞ்சு போயிட்டு இருக்கு. கிளியர் ஸ்கை, அப்புறம் நட்சத்திரங்கள்லாம் மின்னுது. நிலாவை சுத்தி ஒரு குட்டி குட்டி மேகங்கள் நிலாவை பாஸ் பண்ணிட்டே இருக்கு. வெளிச்சமும் இருட்டும் சேர்ந்து வருது. அந்த நேரத்துல அவரை கடவுளை மனசார நினைச்சு அவரை அந்த வானத்தை நோக்கி தன்னோட ப்ரேயரை ஸ்டார்ட் பண்றா. அவ ப்ரேயரை கடவுளை முழுசா நம்பி அவ ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணும் போது அவளோட வாயெல்லாம் துடிக்குது, அவ கீழ்தாட துடிக்குது. ஏன்னா இப்ப அவளாலையும் குளிர் தாங்க முடியல. சுத்தி பயங்கர குளிர் இருக்கு. அவ உடம்புல துணி இல்லாததுனால அவளாலையும் குளிர் தாங்க முடியல. ஆனா இந்த நாள் அவ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதை நினைச்சு அவ சந்தோஷமும் படுறா. ஆனா அவளோட செல்ஃப், அதாவது தன்னோட சொந்த வாழ்க்கையை நினைச்சு அவ கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ண தொடங்குறா. Oh, Almighty God, I don't really know what instinct have guided me to this place, but I somehow have a very strong feeling that if I talk to you from here, I shall be listened to. The snow-clad mountain around me, the beautiful oak tree pointing towards the sky, the quiet lake before me, the moon and the stars are all a witness to my prayers offered to you. Saying this, she began sobbing. It took her a little time to become normal. She said again, God, can you tell me why you took away my parents when I needed them most? What fun was it make me an orphan? The whole of the universe belongs to you, and you could not give me even a small house to live in.
And not only that, you even took away the only piece of bread I had in my hand. You have so many small children without cloths in this wintry night that I had no alternative but to give away all my clothes one by one to those hapless children. And the result is that I am standing absolutely naked before you. குட்டி பொண்ணு பாருங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப குளிருது, ஹெல்ப்பும் கிடைக்கல அவளுக்கு. அவள் ரொம்ப அழ வந்துருச்சு. அவள் இந்த நேரத்தில் அவள் நம்பினது கடவுளை மட்டும்தான். அவள் என்ன பண்ணுறா, வானத்தை நோக்கி பார்த்து வானத்தை பார்த்து அழுக ஆரம்பிச்சு கடவுள்கிட்ட என்ன கேட்குறா, என்னை யார் கைட் பண்ணி, எந்த உள்ளுணர்வு யாரு சொல்லி நான் இங்கே வந்தேன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. மவுண்டன்ஸ், ட்ரீஸ், ஸ்கை, ஸ்டார்ஸ், லேக் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னோட ப்ரேயருக்கு விட்னஸ். நீ எதுக்கு எங்க அம்மாவை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட? இந்த உலகமே உன்னோடது தானே. இந்த குட்டி பொண்ணு வாழ்றதுக்கு ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தையே படைச்சது நீதானா, எனக்குன்னு ஒரு குட்டி வீடை கூட கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பாவை எனக்கு எப்போ தேவையோ அப்போ பார்த்து நீ எடுத்துக்கிட்டியே, இதெல்லாம் நியாயமா? அது மட்டும் கிடையாது, என் கையில் இருந்த பீஸ் ஆஃப் பிரெட்டையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப குளிருது. நான் வழியெல்லாம் குழந்தைங்கள ஹெல்ப்லெஸ்ஸான குழந்தைங்கள பார்க்கும்போது நானும் வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். அதோட விளைவு நான் இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கிறேன். எனக்கு ரொம்ப குளிருது, எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேணும் போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப குழந்தை ஃபீல் பண்ணி கடவுளை முழு நம்பிக்கையோட அதாவது கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சு ப்ரே பண்ற. இந்த சீன் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குல்ல நமக்கும். அடுத்தது பார்ப்போம், அடுத்த பேஜ். The little girl paused for a moment and then said in a choked voice, I have never complained to you, but it does not mean that I have no feelings. I don't miss my parents. But she would have continued thus had there been no interruption from the above. My sweet little child, I am aware of your plights. The voice was coming from the heaven. The little girl looked up. The voice continued, but you are my creation. You have been specially sent to earth, and such children of mine who are sent to earth with a special purpose are subjected to most severe test. I am proud of you, my child. You have passed all your tests successfully. Now you are dressed in a very beautiful clothes. Just look at yourself. இந்த பாப்பா என்ன சொல்றா, அதாவது கடவுள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துறா. ஐயோ நம்ம கடவுளை திட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுறதை நிறுத்திட்டு, கடவுளே நான் உங்களை திட்டுறது இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணலை உங்கள் மேலே. அப்படி இருந்தால் கூட நான் இப்போ என்னோட இருக்கிற சூழ்நிலை காரணமாக தான் உங்ககிட்ட இதை கேட்க வேண்டிய இதுல நான் நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அழ ஆரம்பிக்கிறா. அழ ஆரம்பிச்சுன்னா வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல ஒரு வாய்ஸ் வருது, என் குழந்தை நீ உன்னோட பரிதாப நிலை பிளைட்னா பரிதாப நிலை, உன்னோட பரிதாப நிலை என்னன்னு எனக்கு தெரியுது. நான் நீ என்னோட குழந்தை, உன்னை ஸ்பெஷலா இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கேன். எப்பவுமே நான் யாரனா ஸ்பெஷலா படைச்சேன்னா அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் வைப்பேன். ஆனா அந்த எல்லா டெஸ்ட்லயும் நீ பாஸ் பண்ணிட்ட. நீ கீழே குனிஞ்சு பாரு, இப்ப நீ ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்க பாருன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. The little girl looked at herself and was surprised to see herself dressed in the most exquisite manner. Now it was God's turn. He was showing miracle after miracles. There were the most dainty dishes laid before her. Again there was a voice, a divine communication. My child, I am sending your parents to join in supper. They will be with you for one whole night. And also I promise to allow your parents to visit you once in a month when you come here. And they will stay with you throughout the night. Oh, and lo, indeed her parents were standing before her. They hugged her with deep love and affection. The little girl began weeping with abundance of joy. Her mother began feeling her with her own hand.
her mother behind, feeding her with her own hand. All the three ate together. The little did not sleep that night. She kept talking to her parents and her parents also stayed awake. இது என்னன்னா அந்த வாய்ஸ், கடவுளோட வாய்ஸ் என்ன சொல்லுது, உனக்கு வந்து நீ கீழே பாரு, உனக்கு எவ்வளோ அழகான ட்ரெஸ் இருக்கு பாரு உன் உடம்புல. என்னன்னா பாப்பா கீழே பார்த்தோன்னே ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கு பாப்பா உடம்புல. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கடவுள் திரும்ப பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, திரும்பி பாரு, உனக்காக உங்க அம்மா அப்பாவை நான் அனுப்பியிருக்கேன். இந்த ஹோல் நைட் வந்து உங்க அம்மா அப்பா அவங்க கூடவே இருப்பாங்க. உனக்கான ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் முன்னாடி இருக்கும். இந்த நைட்டு வந்து நீ, உங்க அம்மா, உங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து அந்த டின்னர் சாப்பிடலாம். அந்த டிஷ்ஷஸை டின்னராக சாப்பிடலாம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உங்கள் டேடி மம்மி உங்கள் கூடவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மாதத்துக்கு ஒரு முறை நீ இங்கே வந்தால் உங்கள் அப்பா அம்மாவை ஒரு நாள் அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து அவங்களோட சந்தோஷமாக பேசி பழகி உன்னோட மனசில் இருக்க விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன்னு அந்த கடவுள் சொல்கிறாரு. உடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக திரும்பி பார்த்தா அவங்க டேடி மம்மி நிற்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க கையாலேயே அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் அவளுக்கு பாப்பாவுக்கு ஊட்டி விடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக 3 பேரும் தூங்காமல் அவங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க டேடி மம்மி இறந்து போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கடவுள் வந்து இந்த குட்டி பொண்ணோட நல்ல மனசுக்காக அவங்க டேடி மம்மியை திரும்ப பூமிக்கு அனுப்பியிருக்காரு. Just before the break of dawn, another miracle took place. Just before the breaking of dawn, another miracle took place. All the three were lying supine, gazing at the blue sky, lying supine and gazing at the blue sky and twinkling stars and talking to each other. And suddenly the twinkling star began falling from the sky. Every star that fell and touched the earth turned into a gold piece. My sweet little daughter, we shall have to leave as soon as the dawn breaks. So collect as many gold pieces as you can. Return to a village, buy a small home for yourself and live happily. Yes, one more thing, said her mother, fondling her with love. We died even before we could have christened you. But now, by God's grace, it has become possible. From now on, you will be known as Martha. Goodbye, my sweet little daughter, goodbye. Saying this, the parents of Martha began evanescing. அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க மம்மி டாடி மார்த்தா 3 பேரும் பேசிக்கிட்டே படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வானத்துலேருந்து நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி எழுது பார்த்தா அந்த பிள்ளையோட, அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க, குட்டி பாப்பா இது வந்து இன்னொரு மிராக்கிள், இது கடவுளோட இன்னொரு அதிசயம். இங்கே விழுற கோல்டெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஊருக்குள்ளே போய் உனக்காக ஒரு சின்ன வீடை வாங்கி ஹாப்பியாக இரு. நாங்கள் வந்து உனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்டன்டுனா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இறந்துட்டோம். அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய குறையாவே இருந்தது. ஆனால் கடவுளோட கருணையால் நாங்கள் இப்போ உனக்கு பேர் வைக்கிறோம். உன் பேர் மார்த்தா. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த குட்டி பொண்ணுன்னு சொன்னல, ஏன்னா அவளோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பா பேரே வைக்கிறாங்க. உன்னோட பேர் வந்து மார்த்தா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த டான், அதாவது அந்த ஒளி இருக்குல்ல, வானத்துலேருந்து வந்த ஒளி, கடவுளோட ஒளி அவளுக்கு வாய்ஸ் கொடுத்ததுல அந்த ஒளி மறையறதுக்குள்ளே நாங்களும் போயிடுவோம்னு அவங்க டேடி மம்மி சொல்லிட்டு மார்த்தாவை கொஞ்சிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. Martha raised her hand to say goodbye to her loving parents, but they had disappeared by then. But she had a consolation that at least she would be able to see her parents once in a month and stay with them for one whole night. Martha returned to her village, bought a small house for herself, and lived happily ever after. She could forget everything in the village, everything in the world. She could forget anything in the world, but she never forgot to go and meet her parents in the clearing of the forest once in a month on a particular night. கதை முடிஞ்சு போச்சு.
மார்த்தா என்ன பண்ணுறா, அவங்க மம்மிக்கும் டேடிக்கும் டாட்டா சொல்கிறா, கையை நீட்டி இப்படி இப்படி டாட்டா சொல்கிறா. அவங்க மம்மி டேடி வானத்தில் போய் மறைஞ்சிடுறாங்க. மார்த்தா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறா, அட்லீஸ்ட் அம்மா அப்பா இல்லைனாலும் ஒன்ஸ் இன் மந்த் கடவுள் பர்மிஷன் கொடுத்துருக்காருல, நம்ம வந்து அம்மாவை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நம்ம டேடியும் மம்மியும் நம்ம கூட இருந்தாங்களேன்னு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டு அங்கே கிடைச்ச தங்கத்தை ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான வீடை வாங்குறா. அந்த வீட்டில் அவள் ஹாப்பியாக இருக்கா. அவள் எதை மறந்தாலும் அவங்க டேடி மம்மியை காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறத மறக்காமல் இருக்கா. ஓகேவா, கதையோட ஹாப்பி எண்டிங் முடிஞ்சு போச்சு. மார்த்தாவோட குறைகளை கடவுள் தீர்த்துட்டாரு. அது மட்டும் இல்லை, அவள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்படுத்தினா, கடவுள் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்படுத்தினார். நான் முதல்லேருந்து இந்த கதையை ஒரு வாட்டி சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம கதையோட குட்டி பொண்ணு வந்து ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. சரிங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு வந்து ஸோ ஜெனரஸ் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப கொடை வல்லல். அவள் எதை தங்கிட்டேருந்து தானமாக கேட்டாலும் உடனே கொடுக்குற மனசுள்ளவ, ரொம்ப இறக்க குணமுடையவ. அவள் என்ன பண்ணுறா, ஊரில் ஏதோ ஒரு மனசு கஷ்டம் வந்து அவள் வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்துடுறா. அவள் காட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டை தான் கையில் எடுத்துகிட்டு வரா. அவள் என்ன பண்ணுறா, வர வழியில் ஒரு வயசான ஒரு பெரிய மனுஷனை பார்க்குறா. அவரை பார்த்த உடனே அவருக்கு எலும்பும் தோலுமா இருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப பசியா இருக்காரு. அவர்கிட்ட இந்த பிரெட்டை கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை, ஆனா என் கையில இவ்வளவுதான் இருக்கு, நீங்க வந்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்றா. அப்படியே நடந்து வந்தா ஒரு குட்டி பையன் வந்து குளிர்ல வந்து நடுங்கிட்டு இருக்கான். அந்த குட்டி பையனுக்கு தன்னோட தொப்பியை கொடுத்து அவனோட குளிர போக்குறா. அடுத்து கொஞ்ச தூரம் வந்தா ஒரு குட்டி பாப்பா வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கிறா. அவளோட அதாவது மேல் சட்டை மட்டும் போட்டு குளிரில் அழுதுட்டு இருக்கா. ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கிறா. அவளை பார்த்து ரொம்ப பாவம் பார்த்துட்டு உன்னை கடவுள் காப்பாற்றுவாருன்னு சொல்லி அவளோட ஸ்கர்ட்டை கலட்டி கொடுத்துட்றா. கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு குழந்தை வந்து குளிரில் நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அது குழந்தை உடம்புல ஒருமே இல்லை, ஒன்று துணியும் இல்லை. உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் மேலே இந்த வாஸ்ட் அந்த ஷர்ட் இருக்குல்ல, இதையும் கலட்டி கொடுத்துறா. ஃபைனலாக அவள் வந்து இன்னரோட அப்படியே நிற்கிறா. அவள் பாட்டு அந்த காட்டில் இருளும் வெளிச்சமுமா இருக்கு. ஏன்னா வந்து கிளவுடு வந்து நம்ம மூணை பாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இருளும் வெளிச்சமாகவும் இருக்கு. அந்த வெளிச்சத்துலையும் இருளையும் நடந்து காட்டோட ஒரு இடத்துக்கு போய் சேர்றா. அங்கே மரங்கள்லாம் இல்லை, காடு தெளிவாக தெரியுது. அந்த இடத்துல இருந்து போய் பார்த்தா கிளியரான வானமும் நட்சத்திரமும் நிலாலாம் தெரியுது. அங்கேருந்து அவளுக்கு குளிர ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு ரொம்ப குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிடுறா. அவள் என்ன பண்றா, வேற வழி இல்லாம முழு நம்பிக்கையோட கடவுளை கூப்பிடுறா. என்னை எது இங்க வர வச்சதுன்னு தெரியல, ஆனா என்னை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் நான் உங்களை ப்ரே பண்றதுக்கு சாட்சி. நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், நான் உங்களை ஏன் எங்கள் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க, என்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டு கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி என்ன இருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ற சந்தோஷம் இருந்தாலும் கடைசியாக குளிரில் நான் தானே வாடுறேன். உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், இந்த உலகமே உங்களோடது, ஆனால் நீங்கள் எனக்கு வாழ்றதுக்கு ஒரு குட்டி இடம் கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து வேண்டா. திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த கடவுள் வந்து அவளுக்கு இது பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, குட்டி பொண்ணே நீ வந்து என்னோட படைப்பு, நீ வந்து கடவுளோட குழந்தை. இந்த மாதிரி கடவுளோட குழந்தைங்களுக்குலாம் நிறைய சோதனை வரும். ஆனால் ஒரு சோதனையும் நீ பாஸ் பண்ணிட்ட, நீ எல்லா சோதனையும் ஜெயிச்சிட்ட. இப்போ வந்து உனக்கான சந்தோஷமான நேரம் வரப்போது, கீழே குனிஞ்சுப்பாரு உனக்கான ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழகான ட்ரெஸ்ஸு உடம்புல. அது மட்டும் கிடையாது, உனக்கு வந்து உங்க அம்மா அப்பாவையும் சென்ட் பண்றேன், உனக்கு பிடிச்ச சாப்பாடையும் வைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீங்க 3 பேரும் இந்த டின்னர்ல உங்க அம்மா அப்பாவும் உன்னோட சேர்ந்து இந்த டின்னர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, மந்த்லி ஒரு நாள் நைட், அதாவது மந்த்லி ஒன்ஸ் ஒரு நைட்டு வந்து நீ உங்க அம்மா அப்பா கூட ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லி கடவுள் வந்து சொல்றாரு. நம்ம குட்டி பொண்ணும் அவங்க டேடி மம்மி கூட ஹாப்பியாக அந்த நைட்டை வந்து கழிக்கிறா. அந்த நைட்டில் நேரம் போகிறதே தெரியல. திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து நட்சத்திரங்கள் கீழே விழுது. அந்த விழுந்த நட்சத்திரங்கள்லாம் கோல்டாக மாறுது. அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டெல்லாம் எடுத்துக்கோ, ஊருக்கு போய் ஒரு வீடு வாங்கி நீ ஹாப்பியாக குட்டியாக வீடு வாங்கி நீ ஹாப்பியாக இரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து உனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டோம், அதனால உனக்கு நாங்கள் இப்போ பேர் வைக்கிறோம், உன் பேர் மார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மேலே போகிறதுக்கான டைமும் வந்துருச்சு, அதாவது கடவுள்கிட்ட போகிறதுக்கான
டைமும் வந்துருச்சு. அவங்க மார்த்தா கிட்ட ஹாப்பியாக பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மார்த்தாவும் பாய் சொல்கிறா. அவளே சமாதானப்படுத்திக்கிறா. லைஃப்பில் எவ்வளோ சோதனை இருந்தாலும் இன்னைக்கு நான் அம்மா அப்பாவை பார்த்துட்டேன், இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி அவள் வந்து கன்சோல் பண்ணிக்கிறா. அது மட்டும் கிடையாது, ஊருக்கு போய் ஒரு குட்டி வீடு வாங்கி ஹாப்பியாக இருக்கா. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் இந்த காட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துடுறா. அவங்க டேடி மம்மியும் எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் அவளை பார்க்க, குறிப்பிட்ட நாளில் அவளை பார்க்க வருவாங்க இந்த இடத்துக்கு. அவளும் காட்டு